முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றியதன் வெற்றி குறித்து பாராட்டு விழா அன்னூரில் நடைபெற இருக்கிறது. இந்த தகவலை குறித்து நம்ம நல்லறம் அறக்கட்டளையின் உறுப்பினரும் இயற்கை ஆர்வலருமான திருமதி கிருத்திகா அவர்கள் நம்மோடு இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கலந்துரையாடலாம். வணக்கம் மேடம். வணக்கம் பாலாஜி. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் பழமையான இந்த திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியமானது, ஏன் அவருக்கு இந்த பாராட்டு விழா அவசியமானதா? இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்கள் அதோட வரலாறு நீங்கள் சொல்லணும். ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணும். வரலாறு ஒரு 70 ஆண்டு காலம் அது நடைபெறல. இது எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான அந்த சக்சஸிவ் கவர்மெண்ட்ஸ் அது பண்ணவே இல்லை. காமராஜர் காலத்தில் இதை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவினாஷி உறுப்பினர் அவினாஷியோட எம்எல்ஏ அவர்கள் வாரப்ப கவுண்டர் அவர்கள் தான் இதுக்கான கோரிக்கையை காமராஜர் அவர்கள்ட்ட வைக்கிறாங்க 57 67 காலகட்டத்தில். ஆனால் 63 தன்னுடைய முதலமைச்சர் பதவி திறந்ததுனால அதுக்கப்புறம் பக்தவச்சலம் அவர்கள் வராங்க. ஸோ அவங்க பீரியட்லேயுமே இது கிடப்பில் போடப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் திமுக வராங்களா? திமுக 5 முறை ஆட்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் கூட இந்த திட்டம் குறித்து அவங்க பெரிய அளவுக்கு நடவடிக்கை எதுவும் எடுக்கல. ஆனால் இந்த மக்கள் இந்த என்ன காரணம்? ஏன்னா எப்பவுமே கொங்கு மண்டலம் அதிமுக சாதகமாக இருக்குங்கிற ஒரு காரணமா, இல்லை நடைமுறை சிக்கல்களே அதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கலையா? நடைமுறை சிக்கல்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த அரசியல் காரணங்கள் தான் பெருமளவு சொல்லப்படுகிறது. இந்த பகுதி எப்போதுமே அதிமுக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்குது. குறிப்பாக அவிநாசி பகுதியில் திமுக வென்றதே ரொம்ப குறைவு. அது ஒரு முறை தான் 1996 தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்பு காங்கிரஸும் பின்பு அதிமுகவும் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட ஒரு காரணமாக இந்த பகுதி மக்கள்கிட்ட பேசப்படுது. 70 ஆண்டு காலம் அப்படின்னா ஒரு ஜென்ரேஷனே முடிஞ்சுது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் திட்டத்தை, ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 60 வருஷமாகவே இந்த பகுதி ஒரு வறட்சியான பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் நிலத்தடி நீர் மிகவும் கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கோரிக்கையை மக்கள் எத்தனை லட்சம் கீழே, ஆமா பார்த்தீங்கன்னா 800 அடி டு 1300 அடி தண்ணி கீழே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பகுதியில் தொடர்ந்து மக்கள் இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் 5 முறை ஆட்சி செய்த அரசாங்கம் கண்டுக்கல. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. மக்கள் ஒரு இது அவங்களா எனக்கு இது பண்ணி கொடுங்கன்னு கேட்டும் கூட இத்தனை அரசுகள் இத்தனை டேர்ம்ல அது கண்டுக்கவே இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். ஏன்னா விவசாயிகளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம விவசாயிகளை விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் நிறைய டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விவசாயிகளுக்கு உண்டான இதை பண்ணல அப்படிங்கிறது ஒரு பெரிய அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்றாங்க. அது இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பவானி அணையிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் பல டிஎம்சி தண்ணி வீணா கடல்ல போய் கலக்குது. ஆனா இந்த திட்டம் பாத்தீங்கன்னா செயல்படுத்துவதன் மூலமாக கிட்டத்தட்ட 7 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கிற 3 மாவட்டங்களை சார்ந்த 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் கிடைக்கும். 24,500 ஏக்கர் நிலங்கள் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. 2 லட்சம் விவசாயிகள் பயனடைவாருன்னு சொல்றாங்க. அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த திட்டம் செயல்படுத்த வெறும் 1.5 டிஎம்சி தண்ணியே போதுமானது. ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா 22 டிஎம்சி 50 டிஎம்சி எல்லாம் கடல்ல போய் பவானி சாகர்ல இருந்து வீணா கலக்குது. இது 1.5 டிஎம்சி இருந்தாவே செயல்படுத்த முடியும். ஸோ இது செயல்படுத்தாம அரசாங்கம் விட்டதுனால ஒரு விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் பல்வேறு விவசாய நிலங்கள் பல ஆயிரக்கணக்கான நிலங்கள் வீட்டு மனைகளாக மாறி போச்சு. அதான் இந்த 1100 குளம் குட்டைகள் 1100 ஏதோ குளம் குட்டைகள் நிறையும் போது என்ன ஆகுதுன்னா, கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரீசார்ஜ் ஆகுது, தண்ணி மேலே வருது. ஸோ அது குளம் குட்டைகள் ரொம்ப நீர் இருக்கும்போது, இப்போ நம்ம குறிச்சி குளம் நிறைஞ்சது கூட கோவையில் குறிச்சி குளம் தண்ணி நிறுத்தினதுனால அது கிணத்துக்கடவு வரைக்குமே போர்வெல் அங்கெல்லாம் ட்ரை ஆன போர்வெல் தண்ணி அது ரீசார்ஜ் ஆயிடுச்சு. கண்டிப்பா. ஸோ இதோட முக்கியத்துவம் இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. எப்படி ஒரு தண்ணிக்காக இப்போ ஏதோ படத்துல கூட சொல்லுவாங்க தண்ணீர் படம், அங்க எவ்வளவு அந்த மாதிரிதான் இருக்கு. அன்னூர் ஏரியால பாத்தீங்கன்னா அவ்வளவு ட்ரை ஏரியா. நீங்க இப்ப மேட்டுப்பாளையம், காரமடை, அன்னூர், புளியம்பட்டி, அவிநாசி, சேவூர், நிறைய விவசாயம் இந்த மாதிரி பகுதியில் நீங்க எடுக்கும்போது இந்த திட்டம் இல்லாதனால மிகவும் வறட்சியான பகுதியாகும். அதனால பல்வேறு மக்கள் இந்த விவசாயத்தை விட்டு விலகிற நிலைமைக்கு போயிட்டாங்க. விவசாயத்தை விட்டுட்டு இது விளைநிலமா வீட்டு மனைகளாக மாத்திட்டு போறாங்க. ஸோ இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட அந்த நிலத்தடி நீர் 50 அடிக்கு வந்துடும். இதனால இந்த போர்வெல் போட வேண்டிய தேவை இருக்காது, இதற்கான செலவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நன்மைகள் இருக்கு. ஆனாலும் இதை அடுத்தடுத்த அரசாங்கங்கள் கண்டுக்கல. அப்ப மிகவும் எளிமையான திட்டமா இருக்கு. அந்த உபரி நீரை
இந்த ஏற்கனவே வந்து நீர் இல்லாத குளம் குட்டையில் நிரப்புவதன் மூலமாக அந்த பகுதியில் நிலத்தடி நீர் உயரும். அதன் மூலமா அந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் எளிமையான திட்டம். கவர்மெண்ட் கிட்ட இது செயல்படுத்த அவ்வளவு பெரிய திட்டங்களும் இல்லை. நீங்க தெலுங்கானால பாத்தீங்கன்னா காளீஸ்வரம் அணைக்கு 80,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அந்த திட்டத்துக்கெல்லாம். நம்ம இதுக்கு வந்து அதுல வந்து 10% கூட கிடையாது, 5% கூட கிடையாது. ஸோ இவ்வளவு பெரிய திட்டம் வந்து தாமதமாவதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் இப்போ லேடிஸ் கொடுக்குறது எவ்வளோங்க, 2,000 கோடிங்களா? ஆமாங்க. ஸோ இந்த அத்திக்கடவு அவினாஷி திட்டம் வந்து 134 கோடி ப்ரப்போஸ் பண்ணி இத்தனை ஆண்டு காலம் ஆனதுனால 1900 சில்லற கோடி வந்து நம்ம அது ஆயிருக்கு. ஆமாம். ஸோ இது வந்து ஒரு பண்ண முடியாத ஒரு சமாச்சாரமெல்லாம் கிடையாது, பண்ணுறதுக்கு உண்டான பொலிட்டிக்கல் வில் வந்து இல்லாமல் போச்சு. ஸோ இதில் வந்து இந்த கான்டெக்ஸ்டில் வந்து ஒருத்தர் வந்து நம்ம பாராட்டியே ஆக வேணும். அது வந்து அவர் நம்ம முன்னாள் அமைச்சர், லோக்கல் அமைச்சர் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து இதை முன்னெடுத்து, ஏன்னா இதில் நிறைய நடைமுறை சிக்கல்களும் இருந்தது. நிலம் கையகப்படுத்தணும், அதுக்கு உண்டான அப்போசிஷன் வராமல் இருக்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய திட்டம். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் எவ்வளோ கிலோமீட்டர்ஸுங்க இது? நிறைய, இது கிட்டத்தட்ட 7 சட்டமன்ற தொகுதிகள்ல அப்போ எவ்வளோ 1000 கிலோமீட்டருக்கு தாண்டி வருது. 40 லட்சம் மக்களுக்கு இது குடிநீர் ஆதாரமா இது இருக்கு பார்த்தீங்கன்னா. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியை குறிப்பிட்டீங்க, எடப்பாடி அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. இதற்கெல்லாம் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து வாஜ்பாய் முதற்கொண்டு பல தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்கள் வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொன்னாலும் கூட இந்த உறுதிப்பட இந்த திட்டத்தை எனது தலைமையிலான அரசாங்கம் செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான முதல் கலாய்வு தொடங்கியது ஜெயலலிதா அம்மா அவர்கள்ங்கிறது ஒரு சிறப்பு. இவர்களுக்கெல்லாம் அரசியல் குருவான அம்மாங்கிறது மேலும் ஒரு சிறப்பு. அவங்க எல்லாம் நிறைய மக்களுக்கான திட்டங்கள் முன்னெடுத்து போறதுல அவங்கள மிஞ்சிறதுக்கு ஆள் இல்லை. இது நம்ம பகுதிக்கு வந்தது வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணம், ஒரு எக்ஸாம்பிள். விவசாயிகளுக்கான ஆதரவு ப்ளஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். அப்போ அந்த சொல்யூஷன் எப்படி கொண்டு வருதுங்கிறது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் வேணும். அந்த நெட்வொர்க் எல்லாம் ஒருமுகப்படுத்தி இதை வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ண வச்சு இது சிஎம் லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் சிஎம் சாங்ஷன் வாங்கி பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம் தான். அதுக்கு நம்ம முதல்ல முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லணும். அதுக்கு பின்னாடி இதை கன்சிடர் பண்ணி சாங்ஷன் பண்ண திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து உண்மையாலுமே இந்த உண்மையாலுமே பாராட்டுக்குரியவர் தான். இது வந்து நம்ம வந்து கட்சி சார்பு இல்லாம நம்ம வந்து இது யார் நல்லது பண்ணாலும் சொல்லிதான் பகுதி சார்ந்தவர்களாக நம்ம சொல்லலாம். இதை தாண்டி நம்ம வந்து பொதுவாக தாண்டி பெருமையாக சொல்லிட்டு அந்த பகுதியில் நம்ம வாழ்றோம், அந்த கண் கூட அந்த பையனை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் வந்து ரொம்பவே பேரானந்தத்தோடு இந்த திட்டத்தை நம்ம சொல்லலாம். தண்ணி வந்து மழையை வந்து நம்ம நம்பி எவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணி நிறைய குளம் குட்டைகள் வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு தண்ணி வர்ற பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுலேயே கூட அத்திக்கடவு ஸ்கீம் 2 போட சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் 1200 குளம் குட்டைகள் விடுபட்டிருக்கு. ஸோ அதுக்கும் வந்து போகிற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு தான் அவங்களோட கோரிக்கை. அத்திக்கடவு டீமோட கோரிக்கையை மக்கள் சில அரசாங்கங்கள் இதுலயும் பாத்தீங்கன்னா, சில அரசாங்கங்கள் வந்து செய்யற திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அணை கட்டுறாங்க, மழை பெய்யுது, அந்த மழையோட அந்த அணை போயிடுது. ஆனா அப்படிலாம் இல்லாம உண்மையிலேயே மக்கள் நலன் அக்கறை கொண்டு இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி பொறுத்து முதலமைச்சர் அவர்களுக்கு தொடர் அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. அப்படிங்கும் போது உண்மையிலேயே அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி மக்கள் சார்பாக நம்ம சொல்லிட்டே போகலாம். உண்மையாலுமே இந்த விழா வந்து நல்லா சிறப்பாக அமையணும். இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக கொண்டு மத்திய அரசு வந்து நிறைய அமைச்சகமெல்லாம் வச்சுருக்காங்களே, ஜல் சக்தி மினிஸ்ட்ரி அவங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்கு மத்திய அரசுக்கிட்டேருந்து. நூற்றுக்கணக்கான விருதுகள் வாங்கியிருக்கோம் வேறு வேறு டாபிக்ஸில். இதை வந்து கன்சிடர் பண்ணி ஜல்சக்தி மினிஸ்ட்ரி வந்து
ஒரு தமிழ்நாடு அரசுக்கு, இது நம்ம தனிப்பட்ட முறையில் யாருக்கும் நம்ம சொல்ல கிடையாது, தமிழ்நாடு அரசுக்கு இதுக்கு வந்து ஒரு விருது அறிவிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு முன்னுதாரணம். இதை வந்து மற்ற நம்மளே கூட மற்ற மாவட்டங்கள் பின்பற்றுறோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இன்னும் இருக்குது. குண்டாறு இணைக்க வேண்டியது, ஆமாம், நிறைய இதுவும் இருக்குது. ஸோ இது வந்து மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஜல்சக்தி மினிஸ்ட்ரி வந்து கன்சிடர் பண்ணி இதுக்கு ஒரு விருது அறிவிக்கணும். அது நம்மளோட அடுத்த கோரிக்கையாக வைக்கிறோம். நம்ம அத்திக்கடவு ஸ்கீம் 2 இன்னும் அந்த 1200 குளம் குட்டைகள் வந்து இணைக்கப்பட வேண்டும். அதுக்கு இந்த நம்ம இப்போ இருக்கிற அரசு வந்து அதை வந்து முன்னெடுத்து மக்களுக்கான பணியில் வந்து அது வந்து இன்க்ளூட் பண்ணி இதெல்லாம் வந்தால் தான் நம்மளுக்கு நீர் மேலாண்மைக்கு ஒரு வழிவகுச்சோம். நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல செயல்படுத்தப்பட்ட பல்வேறு சமூக நீதி திட்டங்கள் தான் இந்தியா முழுவதும் இன்னும் பல மாநிலங்கள் செயல்படுத்துறாங்க. அம்மா உணவகம் பாத்தீங்கன்னா நம்ம அம்மா உணவகத்தை பார்த்து தான் பல்வேறு மாநிலங்கள் அந்த மாதிரி வந்து மக்களுக்கு உணவு, தரமான உணவு, லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, எல்லாமே வந்து இது வந்து ஒரு பேச்சுக்கு வேணா நம்ம வந்து இதெல்லாம் வந்து தப்பு, இதெல்லாம் யாருக்கு தேவையில்லை, இதெல்லாம் வந்து நீங்கள் கெடுக்குறீங்க. சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாடு தான் லீடிங். அதில் வந்து நீங்கள் வந்து மக்களை சோம்பேறி ஆக்குறீங்க, இந்த மாதிரி நிறையா வாதம் எடுத்து வைக்கிறாங்க. பட் அப்படி இல்லைங்க. அது வந்து நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகுது. நிறைய பேர் இன்னைக்கு வந்து அதனால ஒரு லேப்டாப் பயனடைஞ்சிருக்கு. இதை விமர்சித்த பல கட்சிகள், தேசிய கட்சிகள், பல மாநில கட்சிகள் இப்போ அவங்க மாநிலங்கள்ல இதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் இது எந்த அளவுக்கு மக்கள் நலன் சார்ந்த மக்கள் நலன் நம்ம இந்த கட்சிகள் எவ்வாறு நம்ம தமிழ்நாட்டில் யோசிச்சிருக்காங்க, அது நம்ம சிறப்பு கொடுக்கணும். நம்ம அதுலேயே நம்ம இன்னும் பழைய டாபிக் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அத்திக்கடவு அவேர்னஸ் திட்டத்தை குறித்தே பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நம்ம முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு வந்து பல்வேறு பாராட்டுதல் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? ஒரு மீட்டிங்கில் அவர் ஓப்பனாக சொன்னார், உங்கள் அமைச்சர் வந்து டெய்லி ஏதோ ஒரு கோரிக்கையை எடுத்துகிட்டு வந்துடுவார், என்கிட்ட முடிஞ்சால் என்கிட்ட வாங்குவார், இல்லைன்னா அவரோட துறையில் ஏதாவது இன்க்ளூட் பண்ணி சாங்ஷன் பண்ண முடிஞ்சால் அங்கேயே சாங்ஷன் பண்ணிக்குவார் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது அஃப்கோர்ஸ் அது இன்டர்னல் மகிழ்ச்சியோடு அது ஒரு பாராட்டுற மாதிரி தான் சொன்னார். ஸோ அதுலேருந்து தெரியுது நம்மளுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ண முடியும், ஆனால் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது இதில் வந்து தெளிவாக தெரியுது. ஸோ ஒரு இதை வந்து நம்மளுக்கு என்ன நம்ம ஏரியாவுக்கு வேணும், நம்மளோட மாவட்டத்துக்கு என்ன வேணுங்கிறது எடுத்துகிட்டு போய் புஷ் பண்ணி பட்ஜெட் அலோகேட் பண்ணி அஃபிஷியல்ஸை என்கேஜ் பண்ணி எல்லாத்தையும் இணைச்சி மக்களை இணைச்சி பெரிய பணி, அது ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க் தான். அதுக்கு ஒரு நல்ல தலைவர் தேவைங்க, இல்லைன்னா அது நகராது, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுடும். ஸோ அந்த வகையில் நம்ம லோக்கல் அமைச்சர் கூட பெரிய ஒரு நன்றியும் வாழ்த்துக்களும் நம்ம சொல்லிக்கிறோம் மக்கள் சார்பாக. இந்த 70 ஆண்டு கால ஒரு மிகப்பெரிய மக்கள் தேவையான இந்த திட்டத்தை செயல் வடிவம் கொடுக்க மாபெரும் தன்னுடைய பணியை செய்த முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும், அந்த திட்டத்தை வந்து தலைமையேற்று செயல்படுத்திய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த பாராட்டு விழா உண்மையிலே சிறப்பானது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். இது குறித்து தங்களுடைய கருத்தை எங்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.